மக்களின் வாழ்வுக்கு ஆதாரமான உழவுத் தொழிலின் உயர்ந்த கருவி ஏர் என்ற கலப்பையாகும். ஏர்த்தொழிலால் உலகூட்டும் வளமான சோழ மண்டலத்தின் கண் அமைந்த படைவீடு ஏர்கூட்டல் அகம் ஏரகம் என்றாலும் பொருந்தும். படைவீடு அமைந்திருக்கும் சோழ நாட்டின் சிறப்பு, ஆறுமுகனின் அருட்சிறப்பு ஆகிய அனைத்தையும் உணர்த்தும் வகையில் ஆசிரியர் ஏரகத்தை பொன்னேரகப்பதி என்று சிறப்பித்துள்ளார். சிறப்புமிக்க சுவாமிமலையை பொன்னேரகப்பதி என்றார். சுவாமி என்றால் இறைவன் என்று பொருள். குறிப்பாக அது முருகப்பெருமானையே குறிக்கும் சொல் என்று அமரம் கூறுகிறது. சுவாமி என்பவன் கஜமுகானுஜன், அதாவது யானை முகத்தோனின் தம்பி என்று அமரம் கூறுகிறது. முருகனுக்கே உரிய சுவாமி என்ற பெயரை மற்ற தெய்வங்களும் இரவல் வாங்கி சிவசாமி, ராமசாமி, கிருஷ்ணசாமி என்றெல்லாம் வைத்துக் கொண்டுள்ளன என்று காஞ்சி மகா சுவாமிகளின் உபன்யாச தொகுப்பு நூலில் விளக்கப்பட்டுள்ளது. நாதன் என்றால் தலைவன், சுவாமிநாதன் என்றால் இறைவனாகிய தலைவன் என்று பொருள். தட்சிணாமூர்த்தியாகி உபதேசித்த ஆதி குருநாதன் சிவபெருமானே முருகனிடம் உபதேசம் பெற்றதால் அவன் பரமகுரு, குருநாதன் என்ற சிறப்பு பெயர்களை பெற்றான்.